திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ இந்த தேவாரம் யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர்னா யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி. அதுதான் தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம். நம்ம அது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இது மூணுமே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3ஆம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு 385. இது திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4ஆம் திருமுறையில் 113, 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்கள், ஆக மொத்தம் 312. 7ஆம் திருமுறை சுந்தரரோடது. மொத்தம் அவர் பாடியது 84. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், அது திருவாசகமும் திருக்கோவையாரம். இப்படியே 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதிகங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வரோம். திருநள்ளூர் சென்று 3 திருப்பதிகங்கள் பாடிய திருஞான சம்பந்த பிள்ளையார் திரு கருகாவூர் நன்னி, கருகாவூர் எம் அத்தர் வண்ணம் அழலும் அனல் வண்ணமே என பாடும் அற்புதமான இந்த திருப்பதிகத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தலம் திருக்கருகாவூர். தலத்து இறைவன் முல்லைவனேஸ்வரர், இறைவி கரும்பன வல்லியம்மை, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், ஸ்தல விருட்சம் முல்லைக்கொடி, பண் கௌசிகம். 3ஆம் திருமுறை 46வது பதிகம். முதல் பாடல். முத்திலங்கு முறுவல் உமை அஞ்சவே மத்தையானை மறுகவுரி வாங்கிய கத்தை போர்த்த கடவுள் கருகாவூர் எம் அத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. பாடலுடைய பொருள். முத்தனைய முறுவல் பூக்கும் உமை காணுமாறு யானையின் தோலை உரித்து போர்த்திய பெருமான் திருக்கருகாவூரில் வேற்றுள்ள தலைவன் ஆவார். அவர் தீயின் வண்ணத்தை ஒத்தவர். 2வது பாடல். விமுதவல்ல சடையான் வினை உள்குவார்க்கு அமுத நீழல் அகலாததோர் செல்வமாம் கமுத முல்லை கமழ்கின்ற கருகாவூர் அமுதர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. பாடலுடைய பொருள். கங்கையை அடக்கிய சடைமுடி கொண்ட சிவனாருக்கு திருத்தொண்டுகளை செய்து வாழும் அடியார்களே, நும் பணி அமிழ்தின் மாண்புடையதாகி நீங்கா செல்வத்தை கொண்ட முல்லை கமழ்கின்ற கருகாவூரில் பெருமான் வெற்றுள்ளான். அவர் அமுது அணையவர். அவரின் வண்ணம் தீ வண்ணமே. 3வது பாடல். பழகவல்ல சிறு தொண்டர் பா இன்னிசை குழகரென்று குழையா அழையா வரும் கழல்கொள் பாடல் உடையார் கருகாவூர் எம் அழகர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. பாடலுடைய பொருள். பழகுவதற்கு உரிய சிறப்புடைய சிறு தொண்டரின் இசைக்கு குழையவும் அதில் உள்ளமொன்றி குழையவும் திருக்கழலை பற்றி வாழ்த்தி மகிழவும் உள்ள கருகாவூரில் விளங்கும் பெருமானார் செவ்வண்ணத்தினரே. 4வது பாடல். பொடிமை பூசி மலர் கொய்து புணர்ந்துடன் செடியர் அல்லா உள்ளம் நல்கிய செல்வத்தர் கடிகொள் முல்லை கமழும் கருகாவூர் எம் அடிகள் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. பாடலுடைய பொருள். திருநீட்டினை மெய்யில் பூசி
மலர் கொண்டு தூவி போற்றி அடியார் பெருமக்கள் வழிபட்டு போற்றி உள்ளத்தின் மாசு மறுக்களை நீக்கிடும் செல்வந்தரான சிவபெருமானை மனம்கொள் முல்லை கமழும் கருகாவூரில் எம்பிரானை வாழ்த்தி வணங்குவர். அவரின் வண்ணம் தீவண்ணமே. 5வது பாடல். மையலின்றி மலர் கொய்து வணங்கிட செய்ய உள்ளம் மிக நல்கிய செல்வத்தர் கைதல் முல்லை கமழும் கருகாவூர் எம் ஐயர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. பாடலுடைய பொருள். மயக்க உணர்வுற்று மலர் கொய்து அதனை வழிபாடு செய்து வணங்கி மகிழும் அடியார்களுக்கு செம்மை உள்ளத்தை நல்கும் செல்வராகிய சிவபெருமான் தாழையும் முல்லையும் கமழும் கருகாவூரில் உறையும் எம் தலைவனாவார். அவரின் வண்ணம் தீவண்ணமே. 6வது பாடல். மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட ஆசையார அருள் நல்கிய செல்வத்தர் காய் சினத்த விடையார் கருகாவூரியம் ஈசர் வண்ணம் எரியும் எரிவண்ணமே. பாடலுடைய பொருள். மாசற்ற தொண்டர்கள் மலர் தூவி வணங்கிட அவர்தம் எண்ணம் ஈடேற அருள் நல்கும் செல்வந்தராகிய சிவபெருமான் இடப வாகனம் கொண்டு கருகாவூரில் எழுந்தருளி இருக்கும் இறைவனாவார். அவரின் வண்ணம் தீவண்ணமே. 7வது பாடல். வெந்த நீரு மெய்ப்பூசிய வேதியன் சிந்தை நின்றருள் நல்கிய செல்வத்தன் கந்த மவ்வல் கமழும் கருகாவூரியம் எந்தை வண்ணம் எரியும் எரிவண்ணமே. பாடலுடைய பொருள். வெந்த நீர் பூசிய வேதியன் அடியார்த்தம் சிந்தையில் நின்று அருள் நல்கும் செல்வந்தன் மனம் கமழும் முல்லை வனத்தில் விளங்கும் கருகாவூர் எம் தந்தை வண்ணம் தீவண்ணமே. இந்த பதிகத்தில் 8வது பாடல் சிதைந்து போன காரணத்தினால 9வது பாடல் பார்க்க போகிறோம். பண்ணினேர் மொழியாளையோர் பாகனார் மண்ணு கோலம் உடையம் மலரானோடும் கண்ணன் நேட அரியார் கருகாவூரியம் அண்ணல் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. பாடலுடைய பொருள். பண்ணினேர் மொழியாளை ஒரு பாகமாக கொண்டும் நான்முகனும் திருமாலும் காண அரியாராய் கருகாவூரில் உரைபவர் எம் அண்ணலாவார். அவரின் வண்ணம் தீவண்ணமே. 10வது பாடல். போர்த்த மெய்யினர் போது உழல்வார்கள் சொல் தீர்த்தமென்று தெளிவீர் தெளியேன்மின் கார்த்தன் முல்லை கமழும் கருகாவூர் எம் ஆத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. பாடலுடைய பொருள். சீவர உடையால் மறைத்த உடம்பினர் பொழுதெல்லாம் சுற்றி திரிபவர்கள் கூறும் சொற்களை உயர்வானதென கொள்ளாதீர். கார்காலத்தில் மலரும் தண்ணிய முல்லை மலர் கமழும் கருகாவூரில் வீற்றிருக்கும் எம் விருப்பத்திற்குரிய தலைவரின் வண்ணம் தீவண்ணமே. இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். கலவ மங்கை உலவும் கருகாவூர் நிலவி பாடல் உடையான் தன் நீழ்கழல் குலவு ஞான சம்பந்தன் செந்தமிழ் சொல்லவல்லார் அவர் தோல்வினை தீருமே. பாடலுடைய பொருள். மயில் தன் தோகையை விரித்து ஆடி விளங்குகின்ற கருகாவூர் எனும் பதியில் வீற்றிருக்கும் இறைவனை புகழ் பாக்களால் போற்றி வழிபட பெற்றவர் அப்பிரானின் அருளொளி திகழும் திருவடியை கனிந்த தன்மையில் அன்பு கொண்டு குலவும் ஞானசம்பந்தன் கூறிய இத்திருப்பதிகத்தை சொல்ல வல்லார்களின் தோல் வினைகள் தீரும். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திருக்கருகாவூரில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.